ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்கள் கையில் வந்திருக்கு ஊருக்கு. அவங்களோட அவங்க நாத்தனார் வினி பசங்க மாப்பிள்ளை வந்திருக்காங்க. என் சின்ன பொண்ணு வந்திருக்கு. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காங்க. கையில் எப்பயாவது தாங்க வரும். ஆனால் ஊருக்கு வந்ததுன்னா எங்கள் வீடு வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிற வீடு மாதிரி ஆகிடும். எல்லோரும் வந்துடணும். அதுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. ஒரு 2 நாள் தான் இருக்கும். எல்லோரும் ஜாலியாக இருக்கும். சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி, ரத்தம் குழம்பு அதாங்க. இப்போ இட்லி ஊற்றியாச்சாமா? ஊற்றியாச்சுமா. சரி, சாப்பாடு வச்சிடலாமா? சாப்பாடு வச்சிடலாம். மத்தியானத்துக்கு விரால் மீன் வாங்கியிருக்கோம். அது உயிரோட இருக்கு. அதை காமிப்போம். விரால் மீன் வாங்கியிருக்கோம் உயிரோட. அது வேற கீழே விழுந்துகிட்டு இருக்கு. சாப்பாடு வச்சுட்டு சுத்தம் பண்ணிடலாம். வச்சுட்டு அடுத்தது மதிய சாப்பாடு ரெடி பண்ணுவோம். உயிரோட இருக்காப்பா? இன்னும் உயிரோட தான் இருக்கு. சிஷு இங்கே வருது, இங்கே வருடி. வேணா அங்க வேணா, அங்க போக கூடாது. என்ன மயக்கத்துல சரி, கட் பண்ணிட்டு பாப்போமா? ஏண்டி கட் பண்ணிட்டு பாப்போமா? சரி, பெரியப்பா கழுவிட்டு வரட்டும். வந்துருங்க உள்ள போயிடுவோம். இந்தாண்ட ஒடியாந்துரும். கழுவி வச்சுமா? அப்பா கழுவி எடுத்துருன்ட்டா. ஆமா, வறுக்கிறதுக்கா? அப்பா கழுவிட்டேன். ஆமா, இது வறுக்கிறதுக்கு, குழம்புக்கு. அதுல என்ன அரிசி கலந்த தண்ணியோ? சரி, அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காதுன்னு ஊற்றி வச்சிருக்கேன். சாதம் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வாங்கிட்டாங்க. சாதம் வந்துட்டு அப்பா சிக்கன் வாங்க போயிருக்காங்க. சிக்கனை என்னம்மா பண்ண போற? சிக்கனை சும்மா கிரேவி மாதிரி வச்சிருவோம். கிரேவி ஆட்டம் வச்சுட்டு மீன் குழம்பு. பசங்கெல்லாம் சிக்கன் சாப்பிடும்ல. ஆமா, வச்சுட்டு கிரேவியா வச்சுட்டு அப்படியே குழம்பு வச்சு வறுத்து வச்சிருவோம். சரி சரிம்மா. சரி, குழம்பு வைங்க. எக்கு வச்சுக்கலாம். சரி. தூ மீன் பத்தியா? உயிரோட பார்த்தோம்ல. உயிரோட பத்தியில. ரெடி ஆயிட்டாமா? ரெடி ஆயிடுச்சுமா. வச்சுட்டேன், முடிச்சிட்டு வேலை. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். குழம்பு என்னாச்சு? குழம்பு முடிஞ்சிட்டு. மீன் குழம்பு, மீன் வறுவல். குழம்பு ரெடி ஆயிட்டு. மீன் வறுவல், மீன், சுட சுட சாதம். சரி, சாப்பிடலாமா? சரிம்மா, சாப்பிடுவோமா? சாப்பிடலாமா? பாப்பா நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காடி தூ. மீன் சூப்பராக இருக்காடி. விரா மீன் பிடிக்குமே பிள்ளைக்கு. சிக்கனு சரி சாப்பிட்டீங்களா? வந்தாச்சு இப்போதான். இது என்ன சீம்பாலா? சீம்பாடு இப்போதாங்க ஊருக்கு வெள்ளிக்கிழமைக்கு காலையில் போனது. வெள்ளிக்கிழமைக்கு ஃபுல்லுமே திருவாரூரில் போயிட்டு சனிக்கிழமை ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்திருக்கு. இன்னைக்கு 1/2 நேரம் மொத்தம் 1.5 நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்கு. கிளம்பிங்க 3:45 போல் கிளம்பணும். சரி சரி. காலையிலேயே நைட்டே போயிட்டாப்ல எங்கள் பையன். நைட்டே போயிட்டு நைட்டு தங்கிட்டு காலையில் இருந்துட்டு இப்போ மதியம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீம்பாடுங்க. நம்ம வீட்டுக்கு எய்த்த வீட்டில் நம்ம பால் வாங்குறோமா, அவங்க வீட்டில் மாடு கண்டு போட்டால் 2-3 நாளைக்கு சீம்பாடு நிறையாவே குடிக்கலாம். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு மக்காநாள் இன்னைக்கு கண்டு போட்டு நாளை வச்சு நாளைக்கு குடிக்கிறது தான். முதல் நாள் கண்டு போட்டு மக்காநாள் குடிக்கிறது அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க. இடுப்பெல்லாம் வலிக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே முட்டை அருமையாக வந்துடும். நம்ம வீட்டில் வெள்ளைப்பாவு இருக்கா, அந்த வெள்ளைப்பாவில் கொஞ்சம் போட்டு காய்ச்சிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த்திங்க. இந்த மாதிரி சீம்பாலெல்லாம் கடைசியெல்லாம் விடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. அப்போது இப்போ நான் மதியானம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பரான சாப்பாடுகள். ரசம், கருவாடை, தக்காளி ரசம். வேலைக்கு வேற டைல்ஸ் வேற ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிலக்கதவு வேற கோச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பெயிண்ட் வேற வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கவும், கரண்ட் போட்டுவிடுவோம், மோட்ரு போட்டுவிடுவோம். நேரமே இல்லை எனக்கு இன்னைக்கு. ஃபுல்லாக அவங்கள பார்க்க தான் நேரம் சரியாக இருந்துச்சு. அதுக்காண்டி ஒரு தக்காளி ரசம் வச்சுட்டு கடைக்கும் போன காய்கறி வாங்க மிளகா சந்தைக்கு. ஆனால் வேறு ஒன்றும் வாங்கலை, ஒருத்தன் தான் இல்லைன்னு சொல்லிட்டு. இது வந்து கருவாட்டை பாருங்க. பார்த்தீங்கன்னா கொடுவா கருவாடுங்க. சும்மா ஒரு 2 பீஸு போட்டு வச்சாலே வறுத்தாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 2 பீஸ் தான் போட்டு வச்சேன். இது எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்குமேனு கொஞ்சோண்டு தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுருக்கேன். இப்போ நைட்டு இதை வச்சு சாதம் வச்சு ரசம் ஊற்றி சாப்பிட்ருவாள். அதுக்காக நாங்கள் 3 பேர் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுருக்கேன்.
அப்புறம் சாதமும் இருக்குது, வேணால் கொஞ்சம் சுட சுட சாதம் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் ரசம், கருவாட்டு வறுவல், சுட சுட சாதம். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னென்ன செஞ்சாங்கன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாளையிலேருந்து நம்ம ரெகுலர் வேலை. இப்போ 2 நாளாக வேலை தீபாவளிக்கு முற்பாடு 2-3 நாள் ஏதோ செஞ்சு கொஞ்சம் பெட்டி போட்டுவிட்டோம். இப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒன்றுமே செய்யலைங்க. வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கும் போயிட்டு இது 3 நாளாக ஒன்றுமே செய்யலை. இப்போ நாளையிலேருந்து எல்லாமே நம்ம பலகாரத்துலேருந்து மசாலா ஐட்டத்துலேருந்து மாவு ஐட்டத்துலேருந்து அனைத்து பொருளுமே கிடைக்கும். யாருக்கு வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். மருந்து தட்டையெல்லாம் நிறையா பேருக்கு தட்டை இல்லைன்னு சொன்னோம். அப்புறம் 2-3 பேர் என்ன பண்ணிவிட்டான்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு வாங்கிடுச்சு, காசு வாங்கிடுச்சு. இடையில எங்கள் மாமியார் பேரை கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. அதனால நிறையா பேர்கிட்ட 3 பேர்ட்டே என்னமோ மைசூர் பாக்கு முடியாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டு, போட முடியலை, அதனால் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள், சூப்பராக செஞ்சு தராங்க. அப்புறம் தட்டை எல்லாமே ஒரு 2-3 பேருக்கு ரிட்டர்ன் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு போட்டு விட்டோம். ஒரு 2 பேருக்கு போடணும். அதை நாளைக்கு காலையில் செஞ்சு நாளைக்கு மத்தியானமே பெட்டி போட்டுருவோம். நாளை வச்சு உங்களுக்கு வைக்கலாம்னு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ரெகுலராக மசாலா ஐட்டம், மாவு ஐட்டம் எது வேணுமோ வாங்கிக்கலாம். பாய்.